இந்த பதிவு ஆண்ட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு தான் இந்த பதிவு. இப்போது எல்லாம் இப்போ அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சிடுறோம், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி. எப்படி ஏன் அந்த சிந்தனை எல்லாருக்கும் வந்தது? மாற்றம் மாற்றம், தமிழ்நாடே மாற்றத்துக்காக ஏங்குது. ஏன் ஏங்குது? ஒருத்தவங்களாவது கேட்டிங்களா? இப்போது ஆண்ட கட்சியில் இருக்கீங்க, ஆண்ட கட்சியில் இருக்கிறீங்க, ஜென்சி திமுகன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு கேளுங்களா, நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு மனசாட்சி தொட்டு நீங்கள் ஒவ்வொரு ஜென்சி இளைஞர்களும் மனசாட்சி தொட்டு கேட்டுக்கோங்க. ஆண்ட கட்சி ஆதரிக்கக்கூடிய அந்த ஜென்சி குரூப்பை தான் நான் டார்கெட் பண்ணுறேன். இதில் குறிப்பாக டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்லாம் கிடையாது. ஆண்ட கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கட்டும். சுற்றி நடக்கிறத பாருங்கள், என்ன நடக்குதுன்னு. மணல் கொள்ளை நடக்குது, ஆற்று மணல் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறான், ஒரு பக்கம் ஏரி மணல் எடுத்துகிட்டு போகிறான். அதனால் அங்கே வளம் எப்படி குன்றுதுன்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் நடக்குது. இதெல்லாம் தடுக்க முடியல. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகிறோம். ஏன்னா நம்ம வேற ஒரு பார்வைக்கு போயிட்டோம். அப்படின்னா படிச்சுட்டு நம்ம வெளில போயிடுவோம். நீ இருந்த பிறந்த இடத்துல ஒரு அழிவு நடக்குது, அந்த அழிவை தடுக்கிறதுக்கான நம்மளுடைய குறைஞ்சபட்ச எதிர்வினை என்ன? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி வளர்க்கப்பட்டோம். திராவிட கட்சிகளால் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதரா, அவங்களை ஏற்றலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளிட்டோம். அப்படியே பழகிட்டோம். நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவை விட்டுட்டு நம்ம வேலையை படித்து வெளியே போயிடுவோம். நம்மளுக்கு என்ன, இங்கே எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்துட்டோம். இதுதான் திராவிடம் நம்மளை வளர்த்த விதம். அதனால தான் நான் சொன்னேன், திராவிடம் ஆபத்தானது, இது ஆரியத்துக்கு துணை நிற்கும் அப்படின்னு. ஆரிய கட்சி, தேசிய கட்சிகள் ரெண்டுமே ஆரிய கட்சி தான். அதில் காங்கிரஸும் பாரதிய ஜனதா வெவ்வேறுலாம் சொல்லிக்க முடியாது, ரெண்டுமே ஆரிய கட்சி தான். அப்போ அதுக்கு தான் துணை நிற்கும். அப்படின்னா போது தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? ஏன் இப்போது டிவிகே ஆட்சி பாரு ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு டிஎம்கேவே பரவாயில்லன்ற பேச்சு எப்படி வருது? அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே செஞ்ச ஆட்சி பொற்கால ஆட்சியா? உங்களுக்கு என்ன வேணும்? இலவசம் வேணுமா? இது ரொம்ப நீண்டு பேச முடியாது, பாட்டாக தான் பேசணும், ஓகேவா? அதனால் இந்த பார்ட்டில் நான் இந்த கேள்வி வச்சுருக்கேன். சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லணும். நன்றி, வணக்கம்.